ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மிஸ்டர் ஐஸ் அவர். இன்னைக்கு நான் உங்களுக்காகவே தேடி கண்டுபிடிச்சி ஒரு வித்தியாசமான படம் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். அப்படி என்னடா வித்தியாசமான படம்னு கேட்டிங்கன்னா, ஆன்லைனர் சொல்கிறேன் கேளுங்களேன். அதாவது இந்த பூமியை காப்பாற்றுறதுக்காக ஒரு குரூப் வந்து நிலாவுக்கு போகுது. ஆனால் தெரியாதனமாக படத்தோட ஹீரோவை மறந்து அந்த நிலாவிலேயே விட்டுட்டு பூமிக்கு வந்துடுறாங்க. இந்த டைமில் எர்த்துக்கும் மிகப்பெரிய விபத்து நடக்குது. கடைசியில் என்ன ஆகுதுன்னா, இந்த யூனிவர்ஸ்லேயே நம்ம ஹீரோ தான் கடைசியாக மிச்சம் இருக்கிறான். அந்த நிலாவில் நம்ம ஹீரோ எப்படி சர்வைவ் ஆகுறான், திரும்பி எர்த்துக்கு அவனால் வர முடியுதா அப்படின்றது தான் அந்த படம். சரி வாங்க படத்துக்குள்ள போய் எல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். படத்தோடைய பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா மூன் மேன். படம் எப்போ ஆரம்பிக்கிற மாதிரி காமிக்கிறாங்கன்னா 2033 ஆரம்பிக்குது. பூமியில ரொம்பவே அட்வான்ஸ் டெக்னாலஜியை தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க இன்ஃபர்மேஷன் படி இன்னும் கொஞ்சம் வருஷத்துல ஒரு பெரிய விண்கல் வந்து மோத போகுதுன்ற மாதிரி தகவல் வருது. அது மட்டும் வந்து மோதிடுச்சுன்னா மனித இனமே அழிஞ்சு போக சான்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி தெரிய வரவும் உலக தலைவர்கள்லாம் சேர்ந்து இதை தடுக்க என்ன வழின்ற மாதிரி பேசுறாங்க. அதுக்காக UNMSன்னு ஒரு ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சு அதை வந்து சைனா தான் வழி நடத்துது. அந்த ப்ராஜெக்டோடைய பிளான் என்னன்னா, நிலாவுக்கு போய் ஒரு ஸ்பேஸ் ஸ்டேஷனை உருவாக்கணும். அங்கிருந்து நியூக்ளியர் மிசைலை யூஸ் பண்ணி அந்த விண்கல்லை வெடிக்க வைக்கணும். அதுல இருந்து வெடிச்சு வர்ற சின்ன சின்ன கல்லையெல்லாம் எர்த்துக்கிட்ட போகாம நிலாவிலேயே விழுற மாதிரி ரெடி பண்ணணும். அதுதான் அவங்களுடைய பிளானு. அதே மாதிரி ஒரு பெரிய டீமை நிலாவுக்கு போகுது. கிட்டத்தட்ட 8 வருஷமா அங்க அந்த ஸ்டேஷனை உருவாக்குறாங்க. அப்புறம் ஒரு நாள் அவங்க பிளான் பண்ண மாதிரி அந்த மிசைலை அனுப்பி அந்த விண்கல்லை வந்து எப்படியே வெடிக்க வச்சிடறாங்க. அவ்வளோதான். இதை பண்ணதுமே எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அங்கே ஒர்க் பண்ண எல்லாருமே பயங்கர ஹாப்பியாக இருக்கிறாங்க. நம்ம பூமியை காப்பாற்றிட்டோம், நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு துள்ளி குதிக்கிறாங்க. அடுத்தது அப்படியே கட் பண்ணி நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோடைய பேர் டூகு. இந்த ப்ராஜெக்ட்ல மெயின்டெனன்ஸ் இன்ஜினியராக ஒர்க் பண்ணிட்டு இருந்தான். அதாவது கீழ் லெவலில் ஒர்க் பண்ணுறான். இவங்க நியூக்ளியர் மிசைல் அனுப்பிட்டாங்கன்னு கேட்டதுமே இவனுக்கு பயங்கர சந்தோஷம். வேகமாக அவங்கள வரவேற்க போகிறான். யாரடா இப்படி வரவேற்க போகிறான்னு பார்த்தா இந்த ப்ராஜெக்டோடைய கமாண்டரான ஜிங்க தான். அவங்க தான் இந்த படத்தோட ஹீரோயின். ஆனால் பெரிய போஸ்டிங்கில் இருக்கிறாங்க. அவ தான் இந்த நியூக்ளியர் மிசைலை லான்ச் பண்ணிட்டு இவங்களுடைய மூன் ஸ்டேஷனுக்கு ரிட்டர்ன் வரா. ஹீரோ வந்து ஹீரோயினை பார்த்தாலே அப்படியே மெய் மறந்து போய் நின்றுவான். அந்த அளவுக்கு ஹீரோயினை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஆனால் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர், சிரிக்க கூட மாட்டா. காரியம் தான் கண்ணுன்னு இருப்பா. அங்கே அவனை பார்த்து இங்க என்ன சுத்திட்டு இருக்க, இங்க இருக்கிறவங்களையே நீ மட்டும் தான் சோம்பேறி, ட்ரெஸ்ஸை பாரு, ஒழுங்கா போய் வேலையை பார்க்குற வேலையை பாரு அப்படின்ற மாதிரி ஹீரோவை விரட்டி விட்டுறா. ஹீரோ ரொம்ப ஆசையா ஹீரோயினை வெல்கம் பண்ண வந்தான் இல்லையா. ஆனா பஸ்ஸுன்னு ஆகிடுச்சு. சோகமா அங்கிருந்து கிளம்பிடுறான். அப்பதான் ஹீரோயினுக்கு இன்னொரு இன்ஃபர்மேஷன் வருது. அது என்னன்னா, இவங்க வெடிக்க வச்சதுக்கு அப்புறம் நிறைய விண்கல் வந்து இவங்க நிலாவு பக்கம் திரும்பி வர ஆரம்பிக்குதான். எப்படியாவது சீக்கிரம் தப்பிக்கணும் அப்படின்னு சொல்ல இதை கேட்டதுமே ஹீரோயின் ஷாக் ஆகுறாங்க. எல்லாருக்குமே வார்னிங் சிக்னல் கொடுக்குறாங்க. அவங்க இடத்துக்கு போய் எல்லாருமே ரெடி ஆகுறாங்க, நம்ம பூமிக்கு சீக்கிரம் கிளம்பணுன்ற மாதிரி. ஆனா இங்க நம்ம ஹீரோவை பார்த்தா காதுல ஹெட்செட் போட்டுட்டு இதெல்லாம் எதுவுமே தெரியாம அவன் பாட்டுக்கு ஜாலியா இருக்கிறான். எப்போதும் போலயுமே எல்லாரும் சுறுசுறுப்பா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க போல, நம்ம தான் இப்படி இருக்கோம் போல அப்படின்னு புலம்பிக்கிட்டே பாட்டு கேட்டுட்டு இருக்க. ஸ்டேஷன்ல எல்லாரையும் பார்த்தா இந்த பெட்டி படுக்கையெல்லாம் கட்டிட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க. ஆனா இவனை யாருக்குமே ஞாபகம் இல்லை. எல்லாருமே கடைசியா அந்த ஸ்டேஷன்ல இருந்து கிளம்பிடுறாங்க. அங்க இருந்து ஒரு ராக்கெட் போகும்போது தான் நம்ம ஹீரோ நோட் பண்றான். அப்புறம் சுத்தி முத்தி பாக்குறான், யாருமே இல்லை. அவ்வளவுதான், தூக்கி வாரி போடுது. அடா பாவீங்களா, என்னை விட்டுட்டு போயிட்டீங்களா அப்படின்னு வேகமா அவனை அந்த ஆக்சிஜன் ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு அங்கிருந்து வெளியில வரான். அவங்க போறதுக்கு ஒரு வண்டியும் கண்டுபிடிச்சிருந்தாங்க, ஸ்பேஸ் ரோவர்னு. அதுல ராக்கெட்டை பார்த்து வேகமா போறான். இங்க நம்ம ஹீரோயினை பார்த்தீங்கன்னா சீக்கிரமா அந்த நிலாவில இருந்து தப்பிக்கணும் அப்படின்றதுக்காக எதை பத்தியுமே யோசிக்காம சுத்தியுமே எதையுமே பார்க்கல. இங்க நம்ம ஹீரோவை பார்த்தீங்கன்னா வந்த வேகத்துல காரோட சேர்ந்து ஒரு குழிக்குள்ளேயே விழுந்துடுறான். இவனும் கஷ்டப்பட்டு அந்த குழியில இருந்து வெளியில வரான். ஹீரோயினுடைய அந்த கடைசி ராக்கெட்டும் பார்த்தீங்கன்னா நிலாவை விட்டு போயிருது. அவ்வளவுதான், நம்ம ஹீரோ இங்கேயே வசமா மாட்டிக்கிட்டான். இந்த டைம்ல என்ன ஆகுதுன்னா, நிறைய விண்கல் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நிலா மேல விழ ஆரம்பிக்குது. இவங்க உருவாக்கின ஸ்டேஷன் ஃபுல்லுமே அப்படியே நாசமாகுது. ஹீரோ அதுல இருந்து தப்பிக்க ஒரு பெரிய குழியை பார்த்து ஓடுறான். ஆனா அதுக்குள்ள அவன் பக்கமா பார்த்து ஒரு பெரிய கல் விழுது. அவனை தூக்கி வீசுது. பறந்து போய் பொத்துன்னு விழுந்துடுறான். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு எந்திரிச்சு பார்க்கறான். அவன் மட்டும் தனியா நிலாவில் இருக்கான். இவனை விட்டுட்டு போயிட்டாங்க இல்லையா, நான் ஒருத்தன் இங்க இருக்கிறேன்டா, எப்படிடா என்னை விட்டுட்டு போனீங்க அப்படின்னு கோவப்பட்டு அப்படியே வெக்ஸ் ஆகி திட்ட ஆரம்பிக்கிறான். அப்பதான் பூமியை நோட் பண்றான். பூமியை நோக்கி என்னமோ ஒண்ணு போயிட்டு இருக்குது. என்னன்னு பார்த்தா இன்னொரு பெரிய விண்கல் அது. இதை பார்த்ததுமே ஹீரோக்கு பயங்கர ஷாக் ஆகுது. கொஞ்ச நேரத்திலேயே அந்த பெரிய கல் வந்து பூமி மேல மோதுது. பெரிய விபத்தே நடக்குது. சொல்ல போனா பாதி பூமியே அழிஞ்சு போயிருது. ஹீரோ அதை இந்த நிலாவில இருந்து பாக்குறான். அவ்வளவுதான், இவனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. வேகமா அவனுடைய ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு திரும்பி வரான். அங்க இருந்து பூமியை கான்டாக்ட் பண்ண பாக்குறான். நான் ஒருத்தன் இங்க நிலாவில இருக்கிறேன், உயிரோட தான் இருக்கிறேன், யாராவது இருக்கீங்களா அப்படின்னு கேட்கிறான். ஆனா எந்த ஒரு ரிப்ளையும் வரல, ரெஸ்பான்ஸும் வரல. ஹீரோக்கு கஷ்டமா இருக்குது. அப்படின்னா இந்த யூனிவர்ஸ்ல நம்ம மட்டும்தான் வாழ்றோமோ அப்படின்னு நம்ம ஹீரோவுக்கு இப்போ தெரிய வருது. அது போக இந்த ஸ்டேஷன்லயே பாத்தீங்கன்னா அவனுக்கு
தேவையான நிறைய ஃபுட்டெல்லாம் இருக்குது, சாகிற வரை இங்கேயே இருக்க வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே தனியா வாழ ஆரம்பிச்சிடுறான். ஆனா அவனுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்குது. அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் நிலாவில் இருந்தபடியே இறுதி மரியாதையெல்லாம் பண்ணி முடிக்கிறான். அப்புறமா அவனுடைய கிரஷோடைய ரூமுக்கு போலான்ற மாதிரி அங்க போனா, அப்புறமா ஹீரோயினுடைய ரூமுக்கு போறான். சரி ஓகே, நேர்ல தான் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல, இனிமையாவது பண்ணலாம் அப்படின்னு இவனும் ஒரு புது ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு அவ ட்ரெஸ்ல அவ போட்டோ ஒட்டி அது கூட சந்தோஷமா இருக்கிற மாதிரியே மனசுக்குள்ள நினைச்சுக்கிறான். அதுக்கு ஒரு முத்தமும் கொடுக்குறான். அதுக்கப்புறம் பார்த்தா இந்த பூமியில எல்லா மனுஷங்களும் அழிஞ்சு போகல. முன்னெச்சரிக்கையால சில பேர் வந்து இந்த அண்டர் கிரவுண்ட்ல பாத்தீங்க இந்த பெரிய விபத்துல வந்து தப்பிச்சிருப்பாங்க. ஆனா அதுக்கு அடுத்தது அவங்களுக்கு வாழவே டெய்லி கஷ்டமா தான் இருக்குது. வெளியில ஃபுல்லுமே டஸ்டா தான் இருக்குது. ஸோ யாராலையுமே வெளியில வர முடியல. அது போக அந்த பூமி அழியும் போது நம்ம ஹீரோயின் வந்து டிராவல்ல தானே இருந்திருப்பாங்க. ஸோ அவங்களுக்கும் ஒன்னாகல, சேஃபா ஒரு இடத்துல வந்து இறங்கிடுறாங்க. அதுவும் நிலாவில் நம்ம ஹீரோயின் எல்லாம் பண்றானோ அது எல்லாமே இங்க இருந்து பார்த்துட்டு தான் இருக்காங்க. அதுவும் ஹீரோயின் போட்டோ கூட அவன் இருக்கிற லவ்வை பார்த்து எல்லாரும் அப்படியே பயங்கர ஷாக் ஆகுறாங்க. ஆனா அவங்க ஹெட் ஹீரோயினை பார்த்து இந்த பையனுடைய வீடியோவை தான் எல்லாத்துக்கும் அனுப்பணும், ஏன்னா அந்த உலகத்துல எல்லாருக்கும் நம்பிக்கையே இல்லாம போயிடுச்சு. இப்போ இந்த மாதிரி நிலாவில் ஒருத்தனே தனியா சர்வைவ் ஆகுறான்றத பார்த்தா எல்லாத்துக்கும் ஒரு ஹோப் வரும் அப்படின்னு சொல்லி அவனை டிவி ஷோ மாதிரி மிச்சம் இருக்கிற மனிதர்களுக்கு போட்டு காமிக்க சொல்றாரு. ஆனா இவங்களுடைய பெரிய ப்ராப்ளமே என்னன்னா, நிலாவுக்கு இவங்களால கான்டாக்ட் பண்ண முடியாது. ஏன்னா அங்க இருந்த சேட்டிலைட் வந்து உடஞ்சு போயிருக்கும். ஸோ அதனால தான் இவங்களால ஹீரோவை கான்டாக்ட் பண்ணாம முடியாம போயிருக்கும். கட் பண்ண அந்த சைடு நிலாவில் பார்த்தா நம்ம ஹீரோ தனியா இருக்கும்போது அங்க ஒரு ஃபுட் கவர் மாதிரி ஒன்று ஓப்பன் ஆகி இருக்குது. என்னடா அது, நம்மளாம் இதை ஓப்பன் பண்ணலையே அப்படின்ற மாதிரி யோசிக்கிறான். அப்போ ரூம்ல இருந்து ஏதோ ஒரு சத்தம் கேட்குது. அவ்வளவுதான், ஹீரோவுக்கு சம குசி ஆகிக்கிறது. யாரோ அங்க இருக்காங்கடா அப்படின்னு உள்ள போய் பார்க்கறான். ஒரு ஷேடோ தான் தெரியுது. ஸோ அதை பார்த்த உடனே அவனுக்கு அது ஒரு பொண்ணுன்னு தெரிஞ்சிருது. அவ்வளவுதான், ஹீரோவை கையிலேயே பிடிக்க முடியலையே, செம சந்தோஷமாகிக்கிறான். அந்த ஸ்டோர் ரூம்குள்ள வந்துக்கிட்டே, நல்ல வேலை நான் மட்டும் இங்க தனியா மாட்டிக்கிட்டேன்னு நினைச்சேன், ஆனா நீங்களும் இருக்கீங்களா, கவலைப்படாத, நம்ம 2 பேரும் இந்த மனுஷ இனத்தை காப்பாத்துவோம் சரியா. அப்புறம் ஒரு உண்மை சொல்லணும், நான் இன்னொருத்தைய லவ் பண்றேன், அதனால என்ன கரெக்ட் பண்ண ட்ரை பண்ணாத சரியா அப்படின்னு சொல்லிக்கிட்டே முன்னாடி வந்து பாக்குறான். அங்க இருந்தது ஒரு பொண்ணு கிடையாது, ஒரு கங்காரு தான் படுத்துக்கிட்டே சாப்பிட்டுட்டு இருக்குது. பார்த்த உடனே ஹீரோவுக்கு பயங்கர ஷாக். எப்படிடா இது இங்க வந்துச்சுன்னு. இவங்க டீம் வந்து மூணுக்கு வரும்போது அனிமல்ஸ் மூணுல எப்படி சர்வைவ் ஆகுதுன்னு பாக்குறதுக்காக இதையும் கூட்டிட்டு வந்திருப்பாங்க. ஆனா போகிற அவசரத்துல ஹீரோவை மறந்த மாதிரி இதையே மறந்துட்டு போயிருப்பாங்க. சோ ஹீரோவுக்கு இதை பார்த்ததுமே சமக்கம் வருது. என்னடா இது ஸ்டோர் ரூம்குள்ள போய் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆயுதத்தை எடுத்துட்டு வந்து அதை அங்கிருந்து துரத்த பாக்குறான். ஆனா அது ஈஸியா எல்லாத்தையுமே உடைச்சிருது, இவனையும் அடிச்சு ஓட விட்டுருது. ஸோ ஹீரோக்கே தெரியுது நம்ம இதை ஜெயிக்க முடியாது, நம்ம இப்படிலாம் சண்டை போட நிறைய பயிற்சி தேவை அப்படின்னு வேற ஒரு பிளான் போடுறான். அது என்னன்னா, லேடி கங்காரு மாதிரி வேஷம் போட்டுட்டு அதை மயக்கி வெளியில கொண்டு வந்துடலான்ற மாதிரி நினைச்சு பயங்கரமா மேக்கப் போட வரான். இதுவும் ஹீரோவை பார்த்து மயங்கிருது. ஆனா கொஞ்ச நேரத்திலேயே அது இன்னும் மோசமா வெறியாகிறது. ஹீரோவை விட மாட்டேங்குது. ஹீரோவை மாதிரியே கங்காருடைய இனத்தை பெருக்க ஆசைப்படுது. ஸோ ஹீரோ இந்த மாதிரி ஆகணும் கொஞ்சம் கூட யோசித்து பார்த்துருக்க மாட்டான். என்னடா இது அடாச்ச அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் அவனுடைய ஃபேஸை காமிச்சிடுறான். அதுக்கு பயங்கர ஏமாத்தமா இருக்குது. ஹீரோவை ஒரு எத்து விடும் பாருங்க, பறந்து போய் பொத்துன்னு கீழே விழுந்துடுறான். இங்க நடக்கிற எல்லாத்தையுமே பூமியில பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ மக்கள் எல்லாத்தையுமே இதை ஒரு ஷோ மாதிரி விரும்பி பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. இங்க நம்ம ஹீரோவுக்கு பார்த்தீங்கன்னா இதை பொறுத்துக்க முடியல. இனிமே சண்டெல்லாம் பேச்சு இல்லை, டைரக்டா வாருதான் அப்படின்னு பயங்கரமான ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு ஒரு மிஷின் கண்ணோடய வரான். அது வேற ஒன்றும் இல்லைங்க, அந்த பிளாஸ்டிக் பால் போடக்கூடிய ஒரு மிஷின் கன் தான். ஸோ அதை வச்சு இந்த கங்கருவை தாக்க, அதை பார்த்தீங்கன்னா இதை சமாளிச்சு மறுபடியும் ஹீரோ கூட சண்டை போட 2 பேரும் மாற்றி மாற்றி அடிச்சுக்கிறாங்க. ஹீரோவுக்கு ஒரு கட்டத்தில் டயர்ட் ஆகுது. ஆனால் டயர்டே இல்லாமல் இந்த கங்கரு பார்த்தீங்கன்னா அவனை அடித்து பறக்க விடுது. அப்புறமா பொத்துன்னு மேலேயே வந்து விழ 2 பேருக்கும் லைட்டாக அடிபட்டுருது. இதை பூமியில் இருக்கிற எல்லா மக்களும் விறுவிறுப்பாக பார்த்துட்டு இருக்கிறாங்க. அப்போ ஹீரோக்கு இன்னொரு சவுண்ட் வருது. என்ன சத்தம்டா அது, ஒருவேளை பூமியிலையும் மக்கள் இன்னும் உயிரோடு இருக்காங்களா அப்படின்னு யோசித்து பார்த்துட்டு அப்படியே ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறான். ஆனால் அந்த சிக்னல் வந்து கங்காருடைய வால் பட்டு கிடைச்சிருக்குது. ஸோ இதை அவன் பார்க்கல. அப்புறமா அங்கே உள்ள ஜன்னல் பக்கம் வந்து பூமியை பார்க்குறான். பக்கத்தில் அவன் கூட இந்த கங்காரும் வந்து பார்க்குது. நம்ம கண்டிப்பாக வீட்டுக்கு போக போகிறோம், அதுவும் நம்ம வீட்டுக்கு அப்படின்னு சொல்லி ஹீரோ அழ ஆரம்பிக்கிறான். அப்புறமா அந்த கங்காரு கிட்டையும் ஹைஃபை போட்டுக்கோ அப்படின்னு சொல்ல அதுவும் திருப்பி உன்னுடைய மூஞ்சிலேயே ஒரு பஞ்சு விட்டுருது. ஸோ அதுக்கப்புறம் அப்படியே நாட்கள் போகுது. ஹீரோ நிலாவில் இருந்து என்னையோட ஒரு 200 நாள் முடிஞ்சிருது. ஸோ பூமியில் மக்கள் இன்னும் இருக்காங்கன்னு அவனுக்கு நல்லாவே தெரியும் இல்லையா. ஸோ அவனே நினச்சி வச்சிருக்கிறான். ஆனால் அது உண்மைதான். ஆனால் இது வரைக்குமே இவனை காப்பாற்ற யாருமே வரல. சரி ஓகே, யாருமே நம்மளை காப்பாற்ற வர மாட்டாங்க, நம்ம தான் தப்பிச்சுக்கணும் அப்படின்னு ஒரு பிளான் போடுறான். என்னன்னா அவன் தப்பிக்கிறதுக்கு ஒரு ஸ்பேஸ் கிராஃப்ட் மட்டும் தேவை. ஸோ அது வந்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இந்த நிலாவுக்கு வந்த ஒரு டீம் வந்து விட்டுட்டு போயிருக்காங்கன்றது நம்ம ஹீரோக்கு ஞாபகம் வருது. அது போக ஹீரோவும் இந்த கங்கருவும் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு நல்ல தோஸ்தாவே மாறிடுறாங்க. ஸோ அதை கூட்டிகிட்டே வெளியில் வரான். ஸோ அதுக்கும் இவங்களே மாதிரியே ட்ரெஸ் எல்லாம் முன்னாடியே ரெடி பண்ணி வச்சிருந்திருப்பாங்க. ஸோ எப்படியோ கஷ்டப்பட்டு 2 பேரும் அந்த ஸ்பேஸ் கிராஃப்டை இவங்க இடத்துக்கு கொண்டு வந்துடுறாங்க.
அது போக ஹீரோக்கு இப்பதான் தெரியுது இவங்க 2 பேரும் போகக்கூடிய அளவுக்கு இந்த ஸ்பேஸ் கிராஃப்ட்ல கெப்பாசிட்டி இல்லைன்னு. ஸோ ஹீரோ என்ன பண்ணலாம் அப்படின்னு வேற ஒரு பிளான் யோசிக்கிறான். அதுக்கு கரெக்டா இருக்கக்கூடியது நியூக்ளியர் மிசைல் லான்ச் பண்ண அந்த வண்டி தானே எனக்கு தெரியுது. ஆனா அது இந்த நிலவுடைய அந்த சைட்ல இருக்குது. ஆனா நம்ம ஹீரோ கொஞ்சம் கூட யோசிக்காம இவனுக்கு தேவையானதெல்லாம் எடுத்துக்கிட்டு ஒரு ரோவர்ல இந்த இடத்த விட்டு கிளம்புறான். கூடவே இந்த கங்காருவையும் கூட்டிட்டு போறான். இங்க பூமியில பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினுக்கு ஹீரோ பண்றதெல்லாம் பார்த்து ரொம்பவே ஆச்சரியமா இருக்குது. ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கிறான் நம்ம ஹீரோவுக்காக. ஆனா ஹீரோ போற வண்டி சோலார் வெஹிக்கிள், சூரியன் வெளிச்சம் பட்டா மட்டும்தான் மூவ் ஆகும். அதுவும் இன்னும் சூரியன் 14 நாள் மட்டும்தான் நிலா பக்கத்துல இருக்கும். அதுக்குள்ள அவனால 6500 கிலோமீட்டர் தான் போக முடியும். ஸோ ஹீரோயினுக்கு பயம் என்னன்னா இவங்க ஸ்டேஷன்ல இருந்து ஒரு இடத்துக்கு போயிட்டு இருக்காங்கல்ல, அது போறதுக்கு 8000 கிலோமீட்டரை கிராஸ் பண்ணணும். ஸோ என்ன பண்ண போறாங்கன்ற மாதிரி நினைச்சிட்டு இருக்கிறா. ஆனா ஹீரோ வந்து வேற வழியா போயிட்டு இருக்கிறான். ஸோ இவளுக்கு ஒண்ணுமே புரியல. அப்புறம் தான் யோசித்து பாக்குறா. அதுக்கப்புறம் தான் ஹீரோடைய பிளானே என்னன்னு இவ கண்டுபிடிக்கிறா. என்னன்னா ஹீரோ வந்து இந்த நிலாவோட ஆப்போசிட் டைரக்ஷன்ல போயிட்டு இருக்கிறான். அப்பதான் அந்த சூரியன் சீக்கிரமா மறுபடியும் இவங்க கிட்ட வந்துடும். ஸோ இதனால 41 நாள்ல இவங்களால அந்த மிஷினை கம்ப்ளீட் பண்ண முடியும். ஸோ இது தெரிஞ்சதுமே எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க, ஹீரோ வந்துருவான்னு. அதே மாதிரி இந்த வண்டிலையும் பாத்தீங்கன்னா கங்காருவும் நம்ம ஹீரோவும் ஒன்னா டிராவல் பண்றாங்க. ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 4 மணி நேரம் தான் தூங்குவாங்க. மிச்சம் இருக்கிற டைம் எல்லாமே நம்ம ஹீரோ வண்டி தான் ஓட்டுவான். அடிக்கடி ஹீரோக்கு ஹாலோசினேஷனும் வருது. ஸோ பயந்து அளவும் செய்வான். ஆனா அந்த கங்காரு தான் பாத்தீங்கன்னா உன்னால முடியும்டா மனிதா அப்படின்னு பயங்கரமா மோட்டிவேட் பண்ணி வண்டி ஓட்ட வைக்குதுன்னா பாத்துக்கோங்க. ஸோ ஒரு வழியா அவங்க 2 பேரும் நியூக்ளியர் ஸ்டேஷனுக்கு வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோவும் கங்காருவும் அந்த ட்ரக்ல இருந்து இறங்கி அதை தேடுறதுக்காக உள்ள வராங்க. ஸோ ஹீரோ அதை கண்டுபிடிச்சு எந்த ஒரு ப்ராப்ளமும் வரக்கூடாதுன்னு அதை பத்திரமா ஹேண்டில் பண்றான். ஆனா கங்காருவுக்கு அதெல்லாம் ஒன்றும் தெரியாது இல்லையா, அது பாட்டுக்கு இஷ்டத்துக்கு விளையாடுது. ஸோ ஹீரோக்கு இதெல்லாம் பார்க்கும்போது பயமா இருக்குது. என்ன பண்ணணும்னு தெரியல, அதுகிட்ட எப்படி புரிய வைக்கணும்னு புரியல. உடனே வெளியில கூட்டிட்டு வந்து இங்கேயே கடை மிருகமேன்ற மாதிரி ட்ரக்குக்குள்ள இருக்கிற ஒரு பேக் ரூம்ல அதை அடைச்சிடுறான். அதுக்கப்புறம் ஹீரோ அந்த நியூக்ளியர் மாடலை எடுத்துக்கிட்டு திரும்பி கிளம்புறான். ஆனா நிலால இருக்கிற இந்த வே வந்து ரொம்ப ரொம்ப மோசமா இருக்குது. ஹீரோவால அதை தாங்க முடியல. அதை சமாளிக்கிறதுக்காக பாட்டு பாட ஆரம்பிச்சிடறான். ஸோ இதனால பின்னாடி வந்து அந்த கங்காரு வண்டியில இருந்து அப்படியே கலந்து விழுந்துருது. ஆனா ஹீரோ இதை நோட் பண்ணல. கிட்டத்தட்ட 100 கிலோமீட்டர் வந்ததுக்கு அப்புறம் தான் பாக்குறான் அது எங்கேயோ விழுந்துருச்சுன்னு. அது போக இப்போ ஹீரோக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. பின்னாடி போய் அதை கூட்டிட்டு வந்தா டைம் ஆகிரும். ஸோ சன் மறைஞ்சு போயிடும். கரெக்டான டைம் அவங்க இடத்துக்கு போக முடியாது. அதே இது இப்படியே நம்ம கங்காருவை விட்டா அது கொஞ்ச நேரத்திலே ஃப்ரீஸ் ஆகி செத்து போயிடும் அப்படின்றது இவனுக்கு தெரிய வருது. ஸோ என்ன பண்றதுன்னே இவனுக்கு ஒண்ணுமே புரியல. பூமியில இருக்கிற எல்லாருமே பாத்தீங்கன்னா ஐயோ ஹீரோ என்ன பண்ண போறான் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோ அப்புறம் ஒரு முடிவு எடுத்துட்டு அவன் வண்டியை வேகமா திருப்புறான். கங்காருவை கூட்டிட்டு வர்றதுக்காக போறான். ஹீரோவை கொண்டாடுறாங்க. ஹீரோ திரும்பி கங்காரு கிட்டே வரான். கங்காருவும் ஹீரோவை பார்த்த உடனே அவனுடைய செல்ல பெட் மாதிரி பாஞ்சு வந்து முத்தம் கொடுத்து இவனுடைய ஸ்பேஸ் ட்ரெஸ் மேல நக்குது. ஹீரோவும் இதை பார்த்து ரொம்பவே ஃபீல் பண்ணி எமோஷனல் ஆகிறான். அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் திரும்பி ஒன்னா டிராவல் பண்றாங்க. சன் வந்து கொஞ்சம் கொஞ்சமா மறைஞ்சிக்கிட்டே வருது. இவங்களுக்கு குளிரும் அதிகமாகுது, உரைய ஆரம்பிக்கிறாங்க. ஆனா ஹீரோ விடாம ஓட்டுறான். சன் மறைஞ்சாலும் பேட்டரியை வச்சு இன்னும் கொஞ்சம் தூரம் போக முடியும். ஸோ அதுபடி வேக வேகமா போயிட்டு இருக்காங்க. ஆனா இவங்க இடத்துக்கு போக 55 கிலோமீட்டர் இருக்கும்போது திடீர்னு வண்டி நின்றுது. அதுக்கு மேல வண்டி போகல. ஸோ ஹீரோவுக்கும் நம்பிக்கை ஃபுல்லுமே போயிடுது. அது போக அவங்க கிட்ட 3 மணி நேரம் மட்டும்தான் ஆக்சிஜன் ஸ்டாக்கும் இருக்குது. ஸோ நம்ம இங்கேயே சாக வேண்டியது தான் அப்படின்னு 2 பேரும் வண்டியில இருந்து கீழே இறங்கி வராங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா ஹீரோ அந்த கங்காரு உட்கார்ந்துட்டு இருக்கும்போது ஹீரோடைய அந்த லைட் ரிஃப்ளெக்ஷனை பார்த்து இந்த கங்காரு ரொம்பவே சந்தோஷப்பட்டு அதை பிடிக்க பாக்குது. அப்படி பண்ணும்போது அந்த வண்டியோடைய ஒரு சைடு வந்து உடஞ்சிருது. ஸோ இதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் ஹீரோக்கு இன்னொரு ஐடியா வருது. என்னன்னா இந்த கங்காரு உடம்புல கயிறை கட்டி அதை அந்த ட்ரக்கோடைய பார்ட்ஸ்ல ஜாயின் பண்றான். ஸோ அதுக்கப்புறம் அந்த லைட்டை காமிச்சு கங்காருவை ஓட சொல்றான். ஸோ இவன் பண்ண பிளானும் பாத்தீங்கன்னா சூப்பரா ஒர்க் அவுட் ஆகுது. கங்காருவும் வேகமா ஓட இந்த வண்டியையும் பின்னாடியே இழுத்துட்டே போக அவ்வளவுதான் வேக வேகமா போறாங்க. அப்ப அங்க ஒரு பெரிய குழி வருது. ஆனா ஹீரோ கங்காருவை ஜம்ப் பண்ண சொல்றான். அதுவும் ஃபுல் ஃபோர்ஸ்ல ஜம்ப் பண்ண ஹீரோவும் பின்னாடி அப்படியே ஜம்ப் ஆகுறான். அப்ப அவனுடைய ட்ரெஸ்ல இருந்தும் பவரை ரிலீஸ் பண்ணி அந்த பெரிய குழியை தாண்டி போயிடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க அந்த ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கும் கஷ்டப்பட்டு வந்துடுறாங்க. கூட இவங்க எடுத்துட்டு வந்த நியூக்ளியர் ஹெட்டையும் பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ஏற்கனவே எடுத்து வச்சிருந்தா அது கூட சேர்த்து பூமிக்கு டிராவல் ஆக ரெடி ஆகுறாங்க. ஸோ ஹீரோ இந்த மாதிரி சக்சஸ்ஃபுல்லா திரும்பி வர்றத பார்த்த மக்கள் எல்லாருமே பயங்கர ஜாலியா கொண்டாட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா திரும்பியும் கம்ப்யூட்டர்ல ஒரு சவுண்ட் வந்து ஸ்டேஷன்ல கேக்குது. ஸோ ஹியூமன்ஸ் தான் கான்டாக்ட் பண்ண ட்ரை பண்றாங்களோ அப்படின்னு நினைக்கிறான். ஆனா அதுக்கப்புறம் தான் அவனுக்கு தெரியுது இந்த கங்காரு பண்ண சேட்டையினால மட்டும்தான் இப்படி சவுண்ட் கேட்டுருக்குதுன்னு. இதனால ஹீரோவுக்கு ஃபுல் நம்பிக்கை போயிருது. அப்போ பூமியில யாருமே இல்லையா, இனிமே நம்ம அங்க போய் என்னத்தை தான் பண்ண போறோம் அப்படின்னு அவனுடைய மிஷினை வந்து அபார்ட் பண்ணிடுறான். ஸோ பூமியில இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த மக்கள் எல்லாருமே அப்படியே வெக்ஸ் ஆகிடுறாங்க. அவங்களுக்கும் என்ன செய்யனே தெரியல. ப்ராஜெக்ட் ஹெட் மட்டும் யோசித்து எல்லாரையுமே ஒரே இடத்துக்கு வர சொல்றாரு.
என்னன்னா ஹீரோவுக்கு சிக்னல் காட்ட. ஸோ அதுபடி ஒரு கரெக்டான இடத்த சூஸ் பண்றாங்க. அங்க எல்லாரும் கூடி அவங்க டார்ச் லைட்டை வானத்தை பார்த்து அடிக்கிறாங்க. இவ்வளவு பேரும் மாசா அடிக்கிறத பார்த்து ஹீரோவுக்கு இப்போ தெளிவா புரியுது பூமியில இன்னுமே மனுஷங்க உயிரோட இருக்காங்கன்னு. ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷமாகறான். அப்படியே ஆனந்த கண்ணீர்ல அழ ஆரம்பிக்கிறான். அடுத்தது இப்போ ஹீரோவுக்கு ஃபுல் நம்பிக்கையோட இருக்கான் இல்லையா, அது போக நம்ம இங்க மேல இருக்கோம்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்குது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு கேமரா முன்னாடி வந்து எல்லாருக்கிட்டையும் பேசுறான். எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அப்புறமா ஹீரோயின் கூடயும் தனியா பேசுறான். நீ தான் காரணம், நான் இந்த ஒர்க்குக்கு ஜாயின் பண்ணதுக்கும் நீ தான் காரணம், எல்லாத்துக்குமே நீ தான் காரணம் அப்படின்னு ஹீரோயின் கிட்ட ரொம்பவே ஃபீல் பண்ணி பேச, அவளும் பாத்தீங்கன்னா ஹீரோவை இங்கேயே விட்டுட்டு வந்துட்டோமே அப்படின்ட்டு இங்க இருந்து ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்றா. அதுக்கப்புறம் திரும்பி அவனுடைய மிஷன் ஆரம்பிக்கிறான். அதாவது இவன் போறதுக்காக ஒரு ராக்கெட் ரெடி பண்றான். இங்க பூமியிலையும் பாத்தீங்கன்னா நிறைய பிளான் பண்றாங்க ஹீரோ எப்படியாவது சேஃபா அங்க வந்துடணுன்றதுக்காக. ஸோ ஹீரோவும் பாத்தீங்கன்னா இந்த கங்காரு கூட அவன் ரெடி பண்ணி வச்சிருந்த அந்த ஸ்பேஸ் கிராஃப்ட்ல ஏறி இந்த நிலாவை விட்டு இந்த மில்கி வேக்கு வரான். இத பூமியில இருந்து பார்த்து எல்லாருமே கத்துறாங்க, உன்னால முடியும் வா வான்ற மாதிரி சொல்றாங்க. ஹீரோவும் இந்த ஸ்பேஸ் கிராஃப்ட்ல இருந்துட்டு இன்னொரு ராக்கெட் கூட ஜாயின் பண்றான். அங்க இருந்து ஈஸியா எர்த்து கூட கான்டெக்ட் பண்ண முடியும். ஆனா அப்பதான் ஹீரோ பாக்குறான், அதாவது பூமியை நோக்கி இன்னொரு விண்கல் வந்து போயிட்டு இருக்குது. அவ்வளவுதான், இதை பார்த்து மிரண்டு போறான், பயந்து போறான். ஸோ எர்த்துல இருந்த ப்ராஜெக்ட் ஹெட் வந்து ஹீரோயின் கிட்ட ஹீரோவால மட்டும்தான் நம்மளால காப்பாற்ற முடியும், அவன் தான் அந்த நியூக்ளியரை வச்சு அதை அழிக்க முடியும்ன்ற மாதிரி சொல்ல ஹீரோயினுக்கு இதை கேட்ட உடனே கஷ்டமா இருக்குது. ஆனா இவங்க பேசுறத ஹீரோ கேட்டுட்டு தான் இருந்தான். ஹீரோயின் கிட்ட கவலைப்படாத, நான் இதை பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கங்காருவை மட்டும் அந்த ராக்கெட்ல வச்சு பூமிக்கு அனுப்புறான். ஹீரோவால கங்காருவை விட்டு பிரிய மனசே இல்ல, அழ ஆரம்பிக்கிறான். இருந்தாலும் பிரிஞ்சு தானே ஆகணும், அதனால அதை மட்டும் அனுப்பிட்டு நம்ம ஹீரோ மட்டும் இதை ஓட்டுறான். ஸோ இதை வச்சு அந்த பெரிய விண்கல்ல மோதி அதை செதற அடிக்கிறது தான் ஹீரோடைய பிளானு. கீழே இருக்கிற மக்கள் எல்லாருமே திரும்பி பங்கருக்கே போய் ஒளியிறாங்க கஷ்டப்பட்டு. எல்லாருமே பயப்படுறாங்க மறுபடியும் இன்னொரு விண்கல் வருதுன்னு. ஆனா ஹீரோ அங்க வேகமா போகும்போது சின்ன சின்ன கல் பட்டு ரிப்பேர் ஆகிறது. ஸோ இப்போ நம்ம ஹீரோ வேற பிளான் தான் யோசிக்கணும். ஸோ என்ன பண்றானா, அவன் கையாலேயே அந்த நியூக்ளியர் இதை எடுத்து அப்படியே அதை போட பிளான் போடுறான். ஹீரோயினுக்கு இதை பார்த்ததுமே ரொம்பவே ஷாக்கிங்கா இருக்குது, வேணாம் அப்படின்னு சொல்ல முடியல. ஸோ ஹீரோவும் மக்களுடைய நன்மைக்காக அந்த பாம்பை எடுத்துக்கிட்டு அந்த ஸ்பேஸ்க்கு அப்படியே வெளியில வரான். அவனுடைய தோல்ல அதை தூக்கி வச்சுட்டு ஜெட் வழியா அந்த பெரிய விண்கல்லை நோக்கி போக ஆரம்பிக்கிறான். ஸோ வேகமா அந்த விண்கல்லை நோக்கி வந்து அது மலையா மோதுறான். ஸோ இதனால இந்த மில்கி வேல மிகப்பெரிய எக்ஸ்ப்ளோஷனே நடக்குது. ஹீரோவும் இதுல இறந்து போயிடுறான். ஸோ பூமியில எல்லாரும் வெளியில வந்து பாக்குறாங்க. வானத்துல நிறைய வெடிச்ச பார்ட்ஸ் விழுது. அவன் உயிரை கொடுத்து நம்மளை காப்பாத்திட்டான்ற மாதிரி ரொம்பவே ஃபீல் பண்றாங்க. ஹீரோக்கு சல்யூட் வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் பூமியில எல்லாமே எப்போதும் போல மாறுது. அவங்கள சுத்தி இருக்கிற டஸ்ட் நார்மல் ஆகிறது. ஹீரோயின் மறுபடியும் இந்த நிலா மிஷினுக்காக ரெடி ஆகுறாங்க. மூணுல இருந்து வந்த கங்காருவை அதோடைய இடத்துக்கே அனுப்பி வைக்கிறாங்க. அது அங்க ஹாப்பியா இருக்குது. ஹீரோயின் எர்த்தை காப்பாத்த திரும்பி நிலாவுக்கே போறா. அதோட இந்த படத்தையும் முடிக்கிறாங்க. ஸோ படம் எப்படி இருந்துச்சு, வேற லெவல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துச்சா? 2022 ரிலீஸ் ஆன படம் தான் இது. நம்ம வாழணுன்ற நம்பிக்கையை இந்த உலகம் கொடுக்கறதுல தான் இருக்குது. உலகம்ன்றது வேற எதுவும் இல்லை, நம்ம ஒவ்வொருத்தரும் தான். எவ்வளவு முடியுமோ அவ்வளோ நம்பிக்கையை மற்றவங்களுக்கு கொடுப்போம். அதே மாதிரி அந்த நம்பிக்கையிலேயே நம்ம லைஃபையும் எடுத்துக்குவோம். ஸோ இந்த படம் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஒரு லைக் பண்ணிருங்க. இன்ஸ்டா ஐடியா ஃபாலோ பண்ணாதவங்களா ஃபாலோ பண்ணிக்கோங்க. பேரு மிஸ்டர் ஐசோர் ஃபேமிலி. சேஃபா இருங்க. உங்களுக்கு பிடிச்ச எல்லாத்தையுமே ரொம்ப ரொம்ப சேஃபா பார்த்துக்கோங்க.